நியூஸ் பையா நியூஸா இவனுங்களுக்கு என்ன வந்துச்சு 10 வயசு குழந்தை என்ன பண்ணிச்சு இவனுங்கள அது எங்கேயோ விளையாடி இருந்தது வீட்டுல அது என்ன நினைச்சு விளையாடிச்சு நேத்தெல்லாம் இருந்தாங்கன்னா உயிரோட இந்த குழந்தைய இட்டுன்னு போயிட்டு பாலியல் தொல்லை கொடுத்து அநேகமா சாவச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வந்து சரியான தண்டனை கொடுக்கணும். வேற சித்திரவதை பண்ணி எப்படி சாவச்சிருக்கணும் அந்த குழந்தை அந்த டைம் இன்னும் அழகாக இருக்கும், என்ன யோசிச்சிருக்கோம். ஐயோ கடவுளே என்னை யாருன்னா வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, எங்க அம்மா வரமாட்டாங்களா, எங்க அப்பா வரமாட்டாங்களா, எங்க ஆயா தாத்தா வரமாட்டாங்களான்ட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த டைம்ல அது எப்படி துடிச்சிருக்கட்டும் அந்த குழந்தைக்கு வந்துதான் தெரியும். ஆனா இதுக்கு வந்து விஜயான அவனுங்களுக்கு யாருமே அந்த வலி அனுபவம் வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி வலி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி வலி அவங்களுக்கு கொடுத்தாதான் ரெண்டாவது இவனை மாதிரி உருவாகிறவங்களுக்கு அந்த பயம் வரும். ஐயோ நம்ம ஒரு குழந்தைய பார்க்க கூடாது, ஒரு பெரியவங்களை பார்க்க கூடாது, ஒரு வயசானவங்களை பார்க்க கூடாது. காலேஜ் பசங்க அதுங்க நிம்மதியா ரோட்ல போயிட்டு வர முடியல, ஒரு ட்ரெயின்ல பஸ்ல போயிட்டு வர முடியல. இந்த நாட்டுலதான் நம்மளும் பிறந்துக்கிறோம், இந்த நாட்டுலதான் நம்மளும் வந்து வெளியிடத்துலதான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நடந்ததுன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரிதான் நடக்குது. அதனால விஜய் நான் கேட்டுக்கிறதுனால யாருக்குமே கொடுக்காது தானே, அனுபவிக்காது தானே, அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சா அவனுங்க சாகணும். இந்த பிஞ்சு குழந்தைய சாவச்சுட்டு நியாயம் வேணும்.